நண்பா கேள்விப்பட்டீங்களா? அந்த பேங்க்ல லாக்கர், நகை வைக்கிற லாக்கர் மாரி டிஜிட்டல் லாக்கர்ங்கிறாங்க. அது என்ன நண்பா அது? அது ஒண்ணும் இல்ல நண்பா. அந்த டிஜிட்டல் லாக்கர்ன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பயன்படுத்தி நம்ம எந்த டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியா? இது தெரியாம போச்சு எனக்கு. இந்த டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்த உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் செல்லுங்கள். அங்கு டிஜிட்டல் லாக்கர்ன்னு டைப் செய்யவும். ஓப்பன் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுல பதிவு பண்றதுக்கு உங்கள் ஆதார் நம்பர் அல்லது ஆதாருடன் இணைக்கப்பட்ட உங்க மொபைல் நம்பர் 2ல ஏதாச்சும் ஒண்ணு குடுத்து நீங்க பதிவு பண்ணிக்கணும். இந்த டிஜிட்டல் லாக்கர் மூலியமா நம்முடைய அனைத்து ஆவணங்களையும் டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும். அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட்டர் ஐடி, சொத்து சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் அனைத்தையுமே நம்ம அதுல வந்து டிஜிட்டல் வடிவில் சேமித்து வச்சுக்கலாங்க. மத்தவங்களுக்கு அனுப்பலாம், காட்டலாம். ரயில் பயணத்தின் போது உங்களோட ஐடி கார்டு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்தி நீங்க உங்க ஐடி கார்டை காட்டலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறீங்க. அப்ப டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும்னா இந்த டிஜிட்டல் லாக்கரை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. இது வந்து மத்தவங்க சொல்லுங்க, அவன்ஸ் உருவாக்குங்க. எனக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. நன்றி.